யாரும் என்று தெரியவில்லை. சத்தியலோகம் வந்தான் பிரம்மதேவா என்ற ஒரு கூர்க்குரல். யார் என்று பார்க்கலாம். கூட்டம் இங்க நினைக்கிறேன். நான் என்ன பைத்தியம்? யாரப்பா நீங்கள்? யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? தென்னிலங்கை வேந்தன் தசக்கிரிவன். அப்படியா? நான் வந்த காரணம் எதற்காக வந்தீர்கள்? இனிமேல் இந்த சத்திய உலகத்திலே உனக்கு வேலையே கிடையாது. காரணம் நான் பெற்ற உலகத்தின் மகிமையா. அப்படியா? இந்த உலகத்திலே இனிமேல் ஜீவனை நான் படைக்க வேண்டும். அப்படியா? அதனால வேதம் தண்டம் அனைத்து என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஓடிவிடு. முடியவில்லை என்றால் கொடுக்க முடியாது. படைப்பது எங்களுக்கு முடியவில்லை என்றால் கொடுக்க முடியாது. யாரு முடியாது? முடியாது. ஐயா கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? வேதத்தை கீழே தலையில வை. சரணமையப்பா. ராவணன் சாமி கோபால் சாமிக்கு இருமுடி கட்ட இருப்பதால் ஆங்காங்க இருக்கின்ற உறவினர்கள் நமது இந்த ஏரிப்பாளையம் விநாயகர் ஆலயத்திற்கு வந்து அவர் ராவண சாமிக்கு கோபால் சாமிக்கு வாய்க்கு அரிசி போடுமாறு ஐயா யார் தலைவர்? எல்லாத்தையும் கழட்ட சொன்னீங்க. கழட்டி விட்டு மூட்டையா கட்டிட்டு மொட்டையா சொன்னீங்க. யார் தலையில வைக்க வேண்டும் என்று உன் தலையில வைக்கணுமா? என் தலையில அது தெரியவில்லை. முருகன் அக்கா பையனாங்க. பொட்டியா சொல்லுங்க. அந்த பொட்டைக்கு புரியவில்லை. சட்டை கைட்டு வரக்கூடாதா? சட்டை போட்டு சட்டை ஐயா நேற்று எங்க நாடகம் நடத்தணும்? நேற்று நான் யாருமே எங்க தெரியல. தெரியும். அதனால ஓனத்தை சொன்ன வீட்டுக்கு போயிட்டு வர. நேற்று என்ன ஒரு வருஷமும் தெரியல. அவனுக்கே தெரியல. நேற்று மேல்பாதி மேல்பாதி இன்னைக்கு கீழ்பாதி. ஓனத்தை கேட்டேன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. சரி. பஸ் இல்ல இங்கே வேலை தங்கிக்கு நாளைக்கு போக வேணும்னா பக்கத்து ஊரு சொன்னாரு. இல்ல நான் போய்தான் அவன் சொல்லிட்டு போனேன். போயிட்டு கண்டகோட்டை வந்துட்டுங்க. வேகம் வருமோ லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு. அது வரைக்கும் அந்த ஆத்து பக்கத்துல இல்லாம படுத்துட்டு இருந்தேன். சரி. படுத்து நான் அப்படியே கண்ணல வசந்துட்டேன். கண்ணகிசம் போயிடுச்சு. ரெண்டு நாக்கு பூச்சி வந்து நக்கிட்டு போயிடுச்சு. இதை விட இப்படி அந்த கண்ணாடி வாங்கிட்டு அடி வாங்கி சாப்பிட்ட விட போய் வயல போறவன் வைய போறவன் பூ வித்து கூட பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. 2500 சம்பளம் 1500 சம்பளம் வாங்கத்துல போதும். தினந்தோறும் என்னை சுற்றி வளர வேண்டும். அப்படியா? நான் படைக்க போறேன். இவன் படைப்பு சரி கிடையாது.
ஒருத்தவன் நடக்கவே மாட்டான். ஆமா எங்கடா சொல்கிறேன், ஒருத்தன் நடக்கவே மாட்டான். ஆமா அவனுக்கு பேரு இவன் படைப்புல நடராஜன். நடக்க தெரியாதவனுக்கு நடராஜன் வைக்கலாமா? பேசவே தெரியாது. அவன் பேர் என்ன தெரியுமா? செந்தமிழ் செல்வன். ஆமா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை இருப்பான். அவன் பிச்சைக்காரன். அவன் பேரு கோடீஸ்வரன். இவன் படைப்புல பாக்கியாலே தாண்ட மாட்டான். அவன் பேரு தாண்டுவராய். ஏன்னா கண்ணே தெரியாது அவனுக்கு, கண்ணு 1000 2 கண்ணும் தெரியாதவனுக்கு. ஆனா இவன் படைப்புல அப்படி. நாம படைச்சா இந்த மாதிரி நடக்குமா? ஐயா, என்னை சுற்றி வள வர வேண்டும். எப்படி வந்தாரு? ராவணேஸ்வரனே தெய்வம். ராவணேஸ்வரனே தெய்வம். நாம எல்லாரும் சரி செய்வோம். மேல அடிக்கிறதுல தப்பே கிடையாது. ஐயா, நான் என்னமா சொல்லி கொடுத்தோம், அவன் என்னமா பாடுறான். ராவணேஸ்வரனே தெய்வம். நான் சொல்றேன், அவன் சொல்றான் ராவணேஸ்வரனே தெய்வம். நாங்க எல்லாம் கும்ப குடிக்கிட்டு சரி செய்வோம். குயில் செய்ய மாட்டோம். எல்லாரும் துணி செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம். போடுற முட்டி கீழே போடுற. யார் தெரியுமா? தெரியும், பெரிய நடிகர். சென்னாகோணம் முருகையன். ஓம் சக்தி நாடகம் என்ற உரிமையாளர். ஆமா, ஆண்டவர் தோற்றம். எம்டிஆர் இருக்கிறாரு, அவர் புகழ். அவங்க அக்கா பையன் நீல பவுடர் குழசி குழசி அந்த ஆளுக்கு போட்டு அந்த ஆள் சேர்த்துட்டான். நான் நித்தலை விட்டு வெளிவரும் பொழுது எனக்கு நீ பஞ்சாங்கம் பார்க்கணும். அப்படியே ஆகட்டும் ஐயா. அன்றைக்கு என்னென்ன நடக்குது அன்றைக்கு எங்க மகனை சத்திய உலகம், தேவ உலகம் நமக்கு அடிமை இருந்தாலும் சதிகாரர் தேவர்கள் சூழ்ச்சி செய்தவர்கள் மகாராஜா மறைந்திருந்து வாழ்க்கை நடக்குது என்று ஓய்வு
ஆண்டவன் உந்தி கமலத்தில் பிறந்தோம். ஆண்டவன் மார்பில் இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி பொருந்திய இச்சபையில் இருக்கும் அனைவருக்கும் அடியேன் வணங்குகிறேன். நான் யார்? எப்பேற்பட்டவன்? நான்முக தேவனுக்கும் கலைவாணிக்கு பிறந்தவன். எனது பேர்தான் நாரத மாமுனி, திருலோக சஞ்சாரி, பிரம்ம புத்திரன் என்று உரைப்பார்கள். நான் பிறந்தேன் சின்னஞ்சிறு வயதிலே சாபத்தை பெற்றேன். எப்படி? ஓர் நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் எனது வயிறாகில் உப்பி சிரமாக 1000 சுக்கலாக போய்விடும் என்று எனது அண்ணன் தக்கையின் கொடுத்த சாபம். ஆகையால் ஆண்டு தினமும் ஒரு கழகத்தை செய்ய வேண்டும். இன்று காலக்கடன்களை முடித்து விட்டேன். உலகத்தையும் சுற்றி வந்து விட்டேன். கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவனாக வழங்கக்கூடிய தாத்தா நாராயணன், ஆண்டவன் வைகுந்தன், அவரை வணங்கினால் எனக்கு உயிர் பிச்சை அனுதினமும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய கழகத்துக்கு வழிகாட்டி விடுவார் கண்டிப்பாக. ஆண்டவா, கோவிந்தா, நாராயணா. ஏன் இருக்கும் இடத்தில் ஆள் இருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா, தேவாலி இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். நாராயணா முரளிதரா, நாராயணா முரளிதரா. நாராயணா முரளிதரா, நாராயணா முரளிதரா. அலவேலு மங்கை மகிழுமனாலா, அலவேலு மங்கை மகிழுமனாலா, அடியவர் குறையை தீர்க்கும் குணாலா, அடியவர் குறையை தீர்க்கும் குணாலா. ஏனிருக்கும் இடத்தில் ஆளிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா, தேவாலி இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். நாராயணா முரளிதரா, நாராயணா முரளிதரா. நாராயண ஹரி, நாராயண ஹரி, யார்? தென்னரங்க வேந்தன் ராவணேஸ்வரன் வரத்தை பெற்று தரத்தில் தாழ்ந்து தேவர்களை அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறான், அதர்மத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் குற்றத்தையும் அடக்க வேண்டும், தேவர்களையும் காக்க வேண்டும். இப்பொழுது புறப்படுகின்றேன். தேவர்களை பார்க்கின்றேன், சந்திக்கின்றேன். நாராயணா, கோவிந்தா. கங்கை கரை அருகினிலே தோன்றுவான், அவன் கண்ணனாக புல்லாங்குழல் ஊதுவான். கங்கை கரை அருகினிலே தோன்றுவான், அவன் கண்ணனாக புல்லாங்குழல் ஊதுவான். ஆயர் குலங்காகவே அடியவர் குறை தீர்க்கவே, ஆயர் குலங்காகவே அடியவர் குறை தீர்க்கவே. என்றென்றும் அவன் நாமம் நான் பாடுவேன், ஒன்றே குலம் என்று பாடுவேன். அவன் ஒருவனே தேவன் என்று போற்றுவேன். ஆயர் குலங்காப்பவன் அடியவர் குறை தீர்ப்பவன், ஆயர் குலங்காப்பவன் அடியவர் குறை தீர்ப்பவன். என்றென்றும் அவன் நாமம் நான் பாடுவேன், ஒன்றே குலம் என்று பாடுவேன். ஆயப்பாடி மைந்தனாக பிறந்தவன், அகிலம் போற்று மன்னனாக வாழ்பவன்.
ஆய குலங்காப்பவன் அடியவர் குறை தீர்ப்பவன் ஆய குலங்காப்பவன் அடியவர் குறை தீர்ப்பவன் என்றென்றும் முன்னாமம் நான் பாடுவேன் ஒன்றே குலம் என்று பாடுவேன். முப்போடி தேவரக்குலாம் தலைவன் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கும்புருடர் சித்தி வித்தியாதர் யாவற்றமான பேர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய பொன்னுலக வேந்தா தழகணித்த மரபோல இருக்கிறார். அவரத்தில் பெண்ணவனா? ஆமா. என்ன இப்படி நீயும் இருக்குமே நாரதா என்ன இது நாரதா? ஐயோ இப்படி வந்திருக்கிறீர்களே அலங்கோலமாக வந்ததே யாரோ லங்கையாலும் ராவணேஸ்வரனாம். என்னது அவனுக்கு வரான் அவனுக்கு வரான் தேவலோகம் வந்தான் சாமி. ஐயோ தேவலோகம் தேவலோகம் வந்தான் வந்து எங்களை அடியோதனமாக அடித்து சித்திரவதை செய்தார் சுவாமி. அடியோதனமாக அடித்து அடி தாங்க முடியாத எடுத்து வந்துக்கிறோம். அமிர்த கலசம் எங்கே எங்கே என்று அடிக்கின்றோம் சுவாமி. அமிர்த கலசத்தை ஆமாம் சுவாமி எங்கே எங்கே இருக்க மாட்டானே. ஆமாம் பிடிங்கிக் கொண்டார் சுவாமி. அமிர்த கலசத்தை பிடிக்கிக் கொண்டானா? ஆமாம் சுவாமி. அது மட்டும் கிடையாது இந்த வஜ்ராயம் பிடிக்கும் கரங்களால் எப்பேற்பட்ட வஜ்ராயுதம் சுவாமி காலை மாலை இரு வேளையும் தடுப்புடம் சுமக்க வேண்டுமோ சுவாமி. பாவமே எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன கல்லுக்கு எடுத்து சொல்லலாம். அவனுக்கு வகையா சமைச்சு போடணுமா? கையா ஆக்கி அவங்க வவுத்துல கொட்டணுமா? ஐயோ ஆட்டவா ஆட்டவா. அது மட்டுமா? தந்தையே சத்தியலாவும் வந்தான். இங்க பாருங்கள் பட்டப்பட்டையாக அடித்து விட்டான். அடித்து விட்டான். என்ன இது இப்பேற்பட்ட கொடூரமா? ஆமா ஆண்டவா ஆண்டவா. அது மட்டும் இல்ல இந்த பிரம்மதேவன் படைப்பில் ஏதோ பிழை இருக்கிறதா? அதனால என்னோட வேதம் முன் தண்டத்தில் விளங்கி விட்டான். அப்படியா? தினந்தோறும் அவன் நித்திரை முடிந்து வரும்போது வாயற்படையில் அமர்ந்து கொண்டு பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும் என்று விட்டான். ஐயோ அவன் நித்திரை முடித்து வரும்பொழுது ஆமா ஆணை தினமும் காலத்தையும் எடுத்துரைக்கும்படி ஆமா உனக்கு கட்டளை. ஆமா ஆனால் இப்பேற்பட்ட வரத்தை பெற்று தரத்தில் தாழ்ந்து உங்களை அடித்து வதைக்கின்றான். ஆனால் இதற்கு என்னால் ஒன்று ஏனென்றால் கண்ணை மூடி கண்ணுமிக்கும் நேரத்தில் உலகத்தையே ஒரு விட்டு வரக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியாதது அறியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி என்று நீங்கள் நினைத்து என்னிடத்தில் உரைக்கின்றீர்கள். இருந்தாலும் என்னால் முடியாது என்றுதான் உரைத்தேன். ஆனால் இதற்கெல்லாம் ஒருவர் இருக்கின்றார். என்ன வழி சாமி? தெரியுமா? ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் குப்ப மேட்டில் இருந்து கோவிந்தா நாராயணா வைகுந்தா அப்படி என்று பாராயணம் செய்தோமானால் உப்பர வந்து காட்சி அளித்து கருணை புரிந்து நமக்கு கவலையெல்லாம் நீக்கி விடுவார். அப்படியா? ஆமா அப்படியா? ஏக மனதோடு ஆண்டவன் வணங்கினால் கண்டிப்பாக நமக்கு மாற்றம் வரும். அப்படியா? கோவிந்தா நாராயணா வைகுந்தா நாராயணா என்னும் பாராயணம்
யாவும் அருள்கின்ற தேவமிதோ தேவாமிதோ நாராயணாயனும் பாராயணம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீர வழியில்லையே படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீர வழியில்லையே துணையாவும் வருகின்ற சகாயுதோன் உனையாவும் அருள்கின்ற சக்காயுதோ தினம் தினம் துதி போர்க்கு திருவேங்கடோ தினம் தினம் துதி போர்க்கு திருவேங்கடோ நாராயணாயனும் பாராயணும் நலம் யாவும் அருள்கின்ற தேவாமிதோ தேவாமிதோ நாராயணாயனும் பாராயணோ நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி கோவிந்தா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி கோவிந்தா ஹரி ஓம் நமோ நாராயண சுரை 30 அவர்கள் 48,000 விஷயங்கள் கிண்ணறில் கிப்படில் சத்திரவத்தி அதன் அஸ்தத்துக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் தலைவராக இருக்கின்ற அமரவேந்தன் தேவ இந்திரன் வீற்றிருக்கிறான். ஓரிடமும் இல்லாத இந்த உலகத்தை பவனி வரக்கூடிய எனது பேரன் நாரதன் வீற்றிருக்கிறான். என் உத்தி கபிலத்திலே இருந்து பிறந்து ரிக்வேதம் எஸ்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் கைக்குள் அடக்கி ஓம் என்ற பிரணவ பொருளின் உட்பொருளை மூலாதாரமாக கொண்டு உலக உயிர்களை சிருஷ்டிப்பச் செய்யும் அயனாகிய பிரம்மன் இருக்கின்றான். தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திராணியோடு ஹரிஹரி கோவிந்தா நாராயணா என்று என்னை அழைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். என்னவென்று அறியலாம். அவன் இருக்கிறார் சுவாமி நாரதா பிரம்மா எழுந்திரு வந்து வினை போற்றும் வினை போற்றும் திருமாலே பெரியாய வெங்கடவா முப்பாடம் யாம் அறிவே யாம் அறிவே யாம் அறிவே தேவர்களே கவலை கொள்ள வேண்டாம் காப்பேன் நான் அப்போது உங்கள் குறையை அகன்று விட்டது நினைத்துக் கொள்ளுங்கள். யார் யார் உங்களுக்கு என்ன இடம் இருந்தது என்ன சொல்லுவேன்